கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் இருப்பான், கர்த்தர் தீவிரமா அதை நடப்பிப்பார். இங்க சொல்லப்படுறது சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் கர்த்தர் தீவிரமாய் அதை அனுபவிப்பார். இப்போ நம்ம நினைக்கலாம், நம்ம சிறு கூட்டமாக இருக்கலாம், சிறு வீடாக இருக்கலாம், சிறு தேசமாக இருக்கலாம், சிறு ஃபேமிலியாக இருக்கலாம், சின்ன நம்ம ஒரு வேலை செய்யலாம். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்தானவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறாரு. நீங்கள் சின்னவன் நினைக்காதீங்க, கர்த்தர் நினைச்சா உங்களை பெரிய ஜாதி ஆக்குவார், பெரிய ஆசீர்வாதம் தருவார், பெரிய நன்மைகளை செய்வார், பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். நீங்கள் நினைக்கலாம், நான் கொஞ்சமாக தான் படிச்சிருக்கேன், 6வது 7வது 8வது படிச்சிருக்கேன், நான் சின்ன உண்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். நான் என்னோடய வீடு சின்ன வீடாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். நான் ஒரு சர்ச் இருக்குதுன்னு நினைக்கலாம். நான் ஒரு நாட்டில் இருக்கலாம்னு நினைக்கலாம். கர்த்தராகிய சொல்கிறாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் கர்த்தர் தீவிரமாய் அதை நடப்பித்து கர்த்தர் பெரிய ஜாதியை நம்மளை ஆக்குற தேவனாக இருக்கிறாரு. அங்கே சின்னவங்களை தூக்கி என்ன பண்ணுவாராம், பிரபுக்களோடு உட்கார இருக்கிற தேவனாக இருக்கிறாரு. சின்னவங்களை என்ன பண்ணுவார்களாம், ஒரு உயர்த்துற தேவனாக இருக்கிறார். சிறுவர்களை என்ன பண்ணுறாராம், அவரும் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அதே போல் நம்ம சின்னவங்களாக இருக்கலாம். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை ஒரு நாள் என்ன பண்ணுவாங்களாம், பலத்த ஜாதியாக்கு வரான். அவர் தீவிரமாக நம்மளை நடப்பிப்பாராம். தீவிரமாக என்னன்னா சும்மா அப்படி விட்டுட மாட்டார். ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு மேலே ஒரு விசேஷத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார், விசேஷத்தை, ஒரு நன்மை நம்மளுக்கு வைத்திருப்பார், விசேஷத்தை நம்மளுக்கு ஒரு உதவி செய்கிற ஒரு கரத்தை நீட்டுவார். அந்த விசுவாசத்தில் நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மளோட குடும்பத்தை, நம்மளோட பிள்ளைகளை, நம்மளோட வாழ்க்கையை கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அது உயர்த்துறதுக்கு நம்ம முதலாவது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக வாழணும் வைராக்கியமாக. நீங்கள் ஆண்டவர் அறியாமல் இருந்தீங்கன்னா சகோதரிகளே, ஆண்டவர் உங்கள் நாள் சொல்கிறாரு, நீங்கள் சின்னவங்களா இல்லை, பெரிய ஜாதியாக உங்களை ஆக்குவார். நீங்கள் சின்ன குடும்பமாக இல்லை, உங்களை பெரிய குடும்பமாக ஆக்குவார். நீங்கள் சின்ன வீட்டில் இருக்கலாம், உங்களை பெரிய வீட்டுக்கு கர்த்தர் கொடுப்பாரு. நீங்கள் சின்ன வேலை செய்யலாம், உங்களுக்கு நல்ல வேலை கர்த்தர் தருவார். நீங்கள் படிக்கலை, ஆண்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்வார். அதனால தான் தீவிரமாக உங்களுக்கு அற்புதங்கள் செய்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்க. இந்த வசனத்தை கேட்டவுடனே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க, குடும்பத்தை அர்ப்பணிங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you everyone. Praise the Lord.